Taste the Daily. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தூத்துக்குடியில் பொதுமக்கள் தீபாவளி திருநாளை வரவேற்கும் வகையில் அதிகாலையில் தங்களது வீடுகளின் முன்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அகல் விளக்கை ஏற்றி வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து தங்களது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் தீபாவளி கொண்டாட்டம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதனை முன்னிட்டு அதிகாலையில் எழுந்த சிறுவர்கள் குளித்து முடித்து புத்தாடைகள் அணிந்து ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டதுடன் பட்டாசுகளை வெடித்து உற்சாகமாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். மேலும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில், வடபழனி முருகன் கோயில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், அடையார் அஷ்டலட்சுமி கோயில் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களிலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தமிழகம் முழுவதும் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டி வரும் நிலையில் புதுமண தம்பதியர் தங்களது தலை தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள எல்என்புரம் கிராமத்தில் முரளிதரன், கலைவாணி புதுமண தம்பதி தங்களது தலை தீபாவளியை கொண்டாடினர். இதற்காக அதிகாலையில் எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து பல வகை உணவுகள் சமைத்து சாமிக்கு படைத்து பெற்றோரிடம் ஆசீர்வாதம் பெற்றனர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியுடன் தலை தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பல தீபாவளிகள் வந்தாலும் தலை தீபாவளி மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். இது வந்து தலை தீபாவளி. என்னுடைய கணவர் இது வந்து கடலூர்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி தீபாவளி வந்து கொஞ்சம் இதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் தலை தீபாவளினால கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருக்கு. எல்லாரும் வந்து எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் வந்து தீபாவளி சேஃபா கொண்டாடுங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இரவு நேரத்தில் இறுதிக்கட்ட தீபாவளி விற்பனை களை கட்டியது. நகரின் முக்கிய கடை வீதிகளான மேலரத வீதி, தெற்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பெரிய கடைகள் மட்டுமின்றி சாலையோர கடைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் புத்தாடைகள், பட்டாசுகள், இனிப்பு, கார விற்பனை அமோகமாக நடைபெற்றது. இந்நிலையில் முக்கிய வீதிகளில் அலைமோதிய மக்கள் கூட்டத்தின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளது. தென்காசி நகரின் முக்கிய பகுதிகளில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இரவு நேரத்தில் இறுதிக்கட்ட விற்பனை களை கட்டியது. முக்கியமாக ரத வீதிகளை சுற்றியுள்ள பஜார் பகுதிகளிலும் சாலையோர கடைகளிலும் பொதுமக்கள் குவிந்து அதிக ஆர்வத்துடன் பொருட்களை வாங்கி சென்றனர். இந்நிலையில் தொடர்ச்சியாக பெய்து வந்த மழை ஓய்ந்ததால் பொதுமக்களும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் வர்த்தகம் ஜோராக நடைபெற்றது. சென்னை மற்றும் கோவாவில் இருந்து பெங்களூருவுக்கு புறப்பட்டு சென்ற 2 விமானங்கள் மோசமான வானிலை காரணமாக சென்னையில் மீண்டும் தரை இறங்கியது. சென்னையில் இருந்து 137 பயணிகளுடன் சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் பெங்களூருவில் மோசமான வானிலையால் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. இதேபோன்று கோவாவில் இருந்து 164 பயணிகளுடன் பெங்களூரு சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னைக்கு சென்றது. பின்னர் நீண்ட நேரத்திற்கு பிறகு பெங்களூருவில் வானிலை சீரடைந்ததாக வந்த தகவலை அடுத்து அதிகாலையில் 2 விமானங்களும் புறப்பட்டு சென்றது. சென்னை கோயம்பேட்டில் அரசு பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் உயிரிழந்த நிலையில் ஓட்டுநர் சிக்கினார். தாம்பரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை சேர்ந்த சாணக்கியன் என்பவர் பூ அலங்காரம் வேலை செய்து வந்த நிலையில் இரவு நேரத்தில் கோயம்பேடு 100 அடி சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அசூர வேகத்தில் பின்னால் வந்த அரசு பேருந்து மோதிய விபத்தில் சாணக்கியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விடிய அரசின் போக்குவரத்து ஊழியர்களின் கட்டுப்பாடற்ற வேகத்தால் அப்பாவி உயிர்கள் பறிபோவது தொடர்கதையாவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தில் உள்ள பறவைகளை பாதுகாக்கும் வகையில் 2 கிராமத்தினர் பட்டாசு வெடிக்காமல் தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். வேட்டங்குடி சரணாலயத்தில் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான பறவைகள் வந்து இனப்பெருக்கம் செய்வது வழக்கமாக உள்ளது. இதற்காக வேட்டங்குடிப்பட்டி, கொள்ளுக்குடிப்பட்டி கிராம மக்கள் கடந்த 1972ஆம் ஆண்டில் இருந்து 50 ஆண்டுக்கும் மேலாக தீபாவளி என்றாலும் துக்க நிகழ்ச்சி என்றாலும் பட்டாசு வெடிப்பதை தவிர்த்து வருகின்றனர். தீபாவளி அன்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை அணிந்து பலகாரங்கள் உண்டு தீபாவளியை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடி வருகின்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இறைச்சி கடைகளில் பொதுமக்கள் திரண்டதால் அப்பகுதிகள் களை கட்டியது. வந்தவாசியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான அசைவ பிரியர்கள் இறைச்சி வாங்குவதற்காக வந்தவாசி, அச்சரப்பாக்கம் சாலை மற்றும் கோட்டை மூலை உள்ளிட்ட பகுதிகளில் திரண்டனர். தொடர்ந்து ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, மீன் உள்ளிட்டவற்றை மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர். இதனிடையே விடிய அரசின் போக்குவரத்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காததால் வந்தவாசி, அச்சரப்பாக்கம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி, சேத்தியாத்தோப்பு, காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீபாவளி திருநாளை ஒட்டி அதிகாலை முதலே ஏராளமான அசைவ பிரியர்கள் இறைச்சி கடைகளில் குவிந்ததால் அப்பகுதிகள் களை கட்டியது. கடலூர் மாவட்டத்தில் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டிய நிலையில் பொதுமக்கள் இனிப்புகள், பட்டாசுகள் இவற்றுடன் அசைவ உணவும் சமைத்து மகிழ்கின்றனர். இதற்காக இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆட்டிறைச்சி 1 கிலோ 900 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் அசைவ பிரியர்கள் வரிசையில் நின்று இறைச்சிகளை வாங்கிச் சென்றனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் குடிமகன்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொரோனா காலத்தில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை வளாகத்தில் தகரத்தால் வேயப்பட்ட கூரை அமைத்து அங்கு ஆக்சிஜன் செறிவூட்டிகள் வைக்கப்பட்டது. தற்போதும் இவை பயன்பாட்டில் உள்ள நிலையில் இந்த இடத்தில் குடிமகன்கள் மது அருந்திவிட்டு பாட்டில்கள் மற்றும் குப்பைகளை ஆங்காங்கே வீசியுள்ளனர். இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் விளம்பர வெறியர் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு இதனை கவனித்து நடவடிக்கை எடுக்க